நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் ரீல் கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இது இடைத்தேர்தல் அல்ல. எல்லாருடைய கண்களும் ஆர்கே நகர் மைதானத்தை வலம் வரும் நேரத்தில் ரிலாக்ஸா கொஞ்சம் இங்க எட்டி பாருங்கன்னு நடக்கும் திரையுலக தேர்தலை மையமா வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் செல்லுலாய்ட் சிங்காரம். இந்த தேர்தலே தேவையில்லை, ஒற்றுமை தான் அவசியம்னு ஆரம்பிச்சு வைக்க படம் சூடு பிடிக்குது. எப்ப போன் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணுவாரு, பதில் பேசுவாரு, எங்கேயாவது இருந்தா மெசேஜ் அனுப்புவார். தயாரிப்பாளர் நலன்கள் கஷ்டங்கள் அத்தனையும் அறிந்தவர்கள், எந்த தியாகம் செய்ய தயாராக உள்ளோம். எங்க எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்கு, ஆனா அதே மீறி I like interacting with them, so I'm actually enjoying the process. போட்டி ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷம், முட்டல் மோதல் எதுக்குன்னு எதிரணியில எசப்பாட்டு கேக்குது. ஒரு டிசைன் பண்ணுவாரா, ஒரு படம் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுவாரா, இந்த எலெக்ஷனையும் ஒரு ஸ்டேஜா டிசைன் பண்ணி அது ஒரு சரியான மூவ்ல ஒரு காய் நகர்த்தி அதை கொண்டு வந்து இன்னைக்கு நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்தியன் டீமுக்கு பேர கவாஸ்கரா விராட் கோலி கவாஸ்கர்னாலையும் அவங்க நல்லவங்க தான். ஆனா இன்னைக்கு தேவை மாற்றத்துக்கு, மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மைக்கு நமக்கு தேவை விஷால். இந்த கேப்ல இந்த பக்கம் ஒரு போனை போட்டு அதை மைக்ல பப்ளிக்கா போட்டு காட்ட, அந்த பக்கம் வீடியோ போட்டு படம் காட்டுறாங்க. உங்க லைன்ல இப்ப நான் ட்ரை பண்றேன், அவருக்கு கிடைச்சாருன்னா அந்த ரமேஷ் நாயுடைய அவல குரலை நீங்க கேளுங்க, கிடைச்சான்னு பாக்குறேன். இன்னைக்கு கூகாவிதி எதுவும் அவர் கேட்கறேன். ரமேஷ்ஜி, நேத்து நீ விஷால் தம்பியை பத்தி சொன்னிய பாண்டிச்சேரி இன்சிடென்ட், அது கொஞ்சம் சொல்ல. அந்த ஸ்பாட்ல கொட்டேஸ்வர் வந்திருக்காரு, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரூம் போய் உட்காந்துருக்காரு. கொட்டேஸ்வர் இருந்தா நான் ஷூட்டிங் பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன். இந்த ஏவி இருக்கா, இந்த நடிகர் சங்க ஏவி ரெடியா இருக்கா? அடுத்தடுத்து வரிசையில் வரும் தயாரிப்பு நாயகர்கள் தங்கள் பங்குக்கு கருத்துக்களை அள்ளி விடுறாங்க. உலகத்திலே மனுஷனுக்கு ஆசையே பேராசை, பதவி ஆசை தாங்க. அந்த பதவி ஆசையே வேணான்னு தூக்கி போட்டு சிவங்க அவர்களும் பெருந்தன்மையா எங்களோட நம்ம அணி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தானந்தம் பேச்சு கேட்டு விட்டு கொடுத்தாரு பாருங்க. ரியலி சிவா சார், ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கெல்லாம் நாங்க பார்த்து வளர்ந்த பசங்க, உங்களுக்கு எப்ப பதவியை கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியும். எப்ப பதவியை கொடுக்கறது, எப்ப நம்ம எடுத்துக்கிறது. உரிமைக்கு குரல் கொடுக்க ஓடோடி வந்த ஒரு நாயகி கதையெல்லாம் சொல்லி முடிக்க கோச்சுக்கிட்டு திரும்பி போறதா காட்சி அமைச்சிருக்காரு இயக்குனர். எனக்கு எம்ஜிஆரை நினைவுபடுத்தியது விஷாலின் உரிமை குரல். விஷாலின் உரிமைப்படுத்தது, மன்னிக்கவும், இங்கே கூட உரிமையை தடுக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டு, பேச்சுரிமை கொடுக்க முடியாத இவர்களால் நமக்கு எப்படி அத்தனை உரிமைகளை வாங்கி தருவார்கள் என்ற சந்தேகம் இந்த நிமிடம் எழுந்து விடுகிறது. நன்றி, வணக்கம். தேர்தல்னா என்னன்னு புது தேர்தலை சந்திச்ச நாயகன் திரை தேர்தல் பத்தி பாடம் நடத்துறாரு. நண்பருக்கு தேர்தலை தெரியாது, தேர்தலை தெரிஞ்சுக்கிறணும். தேர்தலுங்கிறது ஒவ்வொரு கூட்டத்திலையும் மக்களுடைய மனநிலை மாறும். ஒவ்வொரு ஊர்ல நாங்களாம் அரசியல் இருக்கோம், ஒவ்வொரு ஊருக்கும் எத்தனையோ தேர்தலை நாங்களும் பார்த்திருக்கோம்னு உடனடியா எதிர்முகாம்ல பதில் கிடைக்குது. பல ஆங்கிள்ல இருந்து, பல டைமென்ஷன்ல இருந்து யோசிக்க கூட பக்குவம் இருக்கிற அணி இதுன்ற. இது வரைக்கும் எல்லா மீட்டிங்ஸ்க்கும் நான் போயிருக்கேன், பல எலெக்ஷன்ஸை பார்த்திருக்கேன். கை நீட்டு பேசுவாங்க, உட்காரும்பாங்க, கெட்ட வார்த்தையில சொல்லுவாங்க. தன்மானம் இல்ல ப்ரொடியூசருக்கு. எதுக்காக இந்த போட்டின்னு ஒரு அணியோட நாயகன் பட்டும் படாம சொல்லிட்டு போறாரு. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் they want to do implementation. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் they don't want பஞ்சாயத்து இருக்க கூடாதுன்னு. இன்னைக்கு தயவு செய்து இந்த டீமுக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்க மாட்டேன். நீங்க கண்டிப்பா மனசாட்சிக்கு ஏற்றபடி நீங்க செயல்படுவீங்க நான் நம்புறேன். போட்டியே இனிமேதான், வெற்றியும் எங்களுக்கு தான் இன்னொரு அணியோட முதன்மை நாயகன் கொதிக்கிறாரு. பாரு, 1ஆம் தேதி இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த சினிமாவை கேலி குத்தாய்க்கிறியா? உனக்கு இது தேவையா? அப்படின்னா உனக்கு அப்படி பதவி நாக்காளி வெறி. நானே நாயகன் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கும் நாயகன் அடுத்ததா பதுங்கி பாய படம் சூடு பிடிக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தா பிரச்சனை ஆயிடுங்கிறதுக்காக தான் எனக்கு எதிரா ஒரு சக்தி அத்தனை கோடி, எனக்கு எதிரா இன்னொரு சக்தியை பிரிச்சு விடுறாங்க. டிவைட் அண்ட் ரூல் பிரிச்சு அவங்க அத்தனை கோடி. ஒரு தாடி எதுக்கு இத்தனை கோடியா? ஆனா நான் தேர்தலில் நிக்கலன்னு நினைச்சாங்க, எல்லாரும் ஒதுங்கிட்ட நினைச்சாங்க. ஒதுங்கல, பதுங்கின. புலி பாயறதுக்கு தான் பதுங்கி இருக்கு.
பாஞ்சிட்டேன். தேர்தல் என்றால் என்னன்னு நாயகன் எடுத்து வைக்கும் போது தியேட்டர்ல இருக்கும் அத்தனை ரசிகர்களுக்கும் புல்லரிச்சு போகுது. எனக்கு தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணுங்களா நான் வரவே இல்ல. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள நம்மள தோக்கடிக்கிறதுக்கு இவ்வளவு பாலிடிக்ஸா? அப்ப இதை விட தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு போயிடலாம அப்படின்னு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னேன். கிளைமேக்ஸ் காட்சியில ட்விஸ்ட் வச்சுட்டு எக்கு தப்பா எதிர்பார்ப்புகளை உருவாக்கிட்டு நாயகன் கூலா கிளம்புறதா படமும் முடியுது. தலைவனா நின்னு பதவிக்கு நிக்கல, பதவிக்காக நிக்காட்டா கூட ஒரு தமிழனா, தன்மானம் உள்ள தமிழனா போராடுவன் வந்து போராடுற. சும்மா திரையில போராடினா போராது, திரையில போராடணும். ஒரு திரையில எப்படி போராடக்கூடிய ஒரு போராட்ட களத்தில் இருக்க. நேத்தி ஒரு இங்கிலீஷ் பதிவு நம்மளுடைய கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அது அந்த இந்த அவர் பதிவு பண்ண அந்த மேட்டரை வச்சுட்டு ஒரு போராளியா போராடுறாங்கிறது ஒரு முன்னிலையான இங்கிலீஷ் பத்திரிகை கூட, அந்த இங்கிலீஷ் பத்திரிகை கூட எழுதுறாங்க. ஆனா நான் வந்து மொத்தத்துல இது இடைத்தேர்தல் அல்ல, கோடையில கூடுதல் சூடு.